ஹாய் ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷிவாஸ் vlog. நான் உங்கள் சுகன்யா ஜெயராமன் அண்ட் ஹாப்பி சண்டே டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் 65 தான் வீட்டில் நான் பண்ணியிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரெசிபி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, அரைச்ச சின்ன வெங்காயம், நறுக்கிய பல்லாரி, 2 பச்சை மிளகாய், நறுக்கிய தக்காளி, அப்புறம் நறுக்கின தேங்காய், அது கூட போட்டு அரைக்கிறதுக்காக சோம்பு, சீரகம், மிளகு, மஞ்சள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பற்ற வச்ச அடுப்பு மேலே ஒரு சட்டி வச்சு கழுவின சிக்கன் பீசஸை அதில் போட போகிறோம். எண்ணெய் பெருக்கி தேவையில்லை, வெறும் சட்டியில் தான் சிக்கன் பீசஸை போடுறோம். அதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்ட போகிறோம். கொஞ்சம் டைம் விட்டு நல்லா கிண்டி அந்த மஞ்சள் ஃபுல்லாக அந்த சிக்கனை நல்லா பரவின அளவுக்கு நல்லா கிண்டி முடிச்சுட்டு சிக்கன் நல்லா கெட்டியான உடனே அதில் நறுக்கிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு அதையும் அப்படியே கிண்ட போகிறோம். ஸோ இது எப்படின்னா நம்ம பாட்டுக்கு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எண்ணெய் இப்போதைக்கு ஊற்ற தேவையில்லை, ஃபைனலாக தான் எண்ணெய் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ நல்லா கிண்டி அந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். ஸோ கிண்ட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி விட்டு இருக்கும்போதேவும் நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா கிண்ட தான் அந்த சிக்கன் பீசஸ் நல்லா இறுகி அதில் இருக்க அந்த ஜூஸஸ் எல்லாமே ஒன்றா அதில் செட் ஆகும். அதே மாதிரி நம்ம கிண்ட தான் நம்ம போடுற அந்த இன்க்ரீடியன்ஸுமே அந்த சிக்கனுக்குள்ளே போய் நல்லா செட் ஆயிரும். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போதே அப்பப்போ நம்ம மூடி வச்சு அப்பப்போ எடுத்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணியை நல்லா கொதித்து வத்துற அளவுக்கு இன்னும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ கிண்டி ஓரளவுக்கு குறைஞ்ச உடனே நறுக்கின தக்காளியை அதோட சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கிண்ட ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்ட என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிக்கனில் இருக்க அந்த கொழுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையே இல்லை. அந்த கொழுப்புலேயே அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கினோடனே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மறுபடியும் அந்த சிக்கன் பீசஸை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்ட அந்த எசன்ஸ் எல்லாமே ஒன்றா செட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கிண்டினாலுமே அந்த பீசஸ் உடையவே உடையாது. ஏன்னா நல்லா இறுகி போய் இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஸோ அதில் இருக்கிறத பச்சு மட்டுமே தான் இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம். வேறு எதுவுமே இன்னும் நம்ம சேர்க்கல. ஸோ நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நறுக்காமல் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நறுக்கி போடுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்றனால உரப்பு தேவைப்படாது. அதனால் நான் சும்மா ஒரு மணத்துக்காகத்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னோம்னா பச்சை மிளகாய் கீறி விட்டு போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், சீரகத்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு மிளகாத்தூள் தேவையில்லை, அதனால் நான் சேர்க்கல. ஸோ அந்த பொடியெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா கிண்டி விடணும். மசாலா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் சிக்கனோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ இது நான் ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்ச தேங்காய், அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நான் வீட்டு மசாலாவும் ஒரு 2 ஸ்பூன் இதோட ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை, நீங்கள் எப்போயுமே யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன வேறு பவுடர் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னோம்னா இல்லை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு குழம்பு கொஞ்சம் தேவைன்றனால தண்ணி ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் அதே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கிரேவி கெட்டியாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம நல்லா கொதித்து வந்த உடனே ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், நான் சிக்கனை தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ 50 கிராம் நல்லெண்ணெய் அதுக்கு மேலே நம்ம ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அந்த சிக்கனோட சேர்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுறோம். ஸோ ரெசிபி அண்ட் செய்முறை ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் 65 ரெசிபி பார்க்கலாமா? க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன், அப்புறம் மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் ஒரு முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் நான் எப்போயுமே ஒரு பொரிக்கிறதுக்காக டேஸ்ட் பொடி யூஸ் பண்ணுவேன், அந்த பொடி. ஸோ இப்போ ரெடி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதோடு நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் சிக்கனையும் அதோட போட்டு நல்லா விதையணும்.
அந்த மசாலா வந்து அந்த சிக்கனுக்குள்ளே செட் ஆகணும், அதளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த 65 பொடி, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் போட்டு நல்லா வந்து பிசைச்சிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு அளவாக தான் சேர்ப்பேன், அதனால் உப்பு வந்து அதிகமாக நான் போட்டுக்கல. அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் அதோடு சேர்த்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு மொத்தமாக வந்து நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஸோ பிசைஞ்சு ரெடி ஆகி மூடி வைப்போம். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அது நல்லா ஊறட்டும். இந்த கேப்பில் வந்து நம்ம 66 அந்த சிக்கன் பீஸுக்கு மேலே தூவுறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை, மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து வெறும் சட்டியில் போட்டு நல்லா வெடிக்க விட்டு அது நல்லா வெடித்த உடனே அதை வந்து நம்ம அரைச்சி பொடியாக்கி அதை நம்ம சிக்கன் 65க்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த மசாலாவை நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, ப்ரீ ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மெயின் ஒர்க்காக வந்து சிக்கனை ரெடி பண்ணலாம். ஸோ பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே லைட்டாக வந்து கருவேப்பிலை போட்டு அது நல்லா வெடிக்குதான்னு பார்த்துக்கோங்க. நல்லா வெடித்த உடனே சிக்கன் பீசஸ் அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சே வருங்க, அப்போ தான் வந்து ரொம்ப கெட்டியாகாது, கல் மாதிரி ஆகாது. நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னு சொன்னோம்னா சிக்கன் வந்து உள்ளே வந்து கல் மாதிரி ஆயிரும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்காது. நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த பவுடரை தூவி விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா கசமாக இருக்கும். தேவை அப்படின்னு சொன்னோம்னா லெமனையும் நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்மளோட 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you, ta-ta, bye.